காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு சிறுகடிக்கு ஆசை சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு தரமான மாசான ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆனால் இது உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நம்ம மனசு நினைக்கிற அளவுக்கு ஒரு நிறைவான ஒரு எபிசோடாக இருந்தது. என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ப்ரௌன் மணியை காமிக்கிறாங்க. அங்கே இருந்த ஒரு சீஃப் குக் உடம்பு சரியில்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. அவர் நல்லாயிடுச்சு அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லி ப்ரௌன் மணி அங்கே இருக்க அந்த சமையல்காரங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம பரசு அங்கிள் வராரு. வந்துட்டு சம்மந்தி ஸ்வீட்லாம் ரெடியாக வந்து உங்களுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு, ரொம்ப சந்தோஷம். ஒரே ஒரு வருத்தம், என் ஃப்ரெண்டு கிட்ட உங்களை இன்ட்ரோ கொடுக்கலான்னு நினச்சேன், அது மட்டும் நடக்கல, ஒரு வருத்தம் தான் அப்படின்போது, ஐயோ அவங்க ஃபேமிலி போயிட்டாங்களா அப்படின்னு இவர் ப்ரௌன் மணி கேட்கும்போது, ஆமாம் ஆனால் அவங்க பையனும் மருமகளும் இங்கே தான் இருக்காங்க. அண்ட் அவங்க எப்படிப்பட்ட ஒரு வீர தீர செயல் செஞ்சாங்க, அதாவது அந்த திருடங்க 2 பேர் வந்தாங்க இல்லையா, அந்த திருட்டு கும்பலை விரட்டி விட்டாங்க, நகையெல்லாம் அவங்க தான் காப்பாற்றி கொடுத்தாங்க. ஆனால் அந்த பொண்ணு கையில் தான் காயமாயிடுச்சு. வந்தவன் அப்படி அந்த பொண்ணு கையில் கிழிச்சிட்டு போயிட்டான், இது பிளேட் கத்தி வச்சு கிழிச்சிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயோ என்னங்க நீங்கள் அப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு வெறும் ஸ்வீட் மட்டும் கொடுத்து விட்டா போதுமா சம்பந்தி, அதெல்லாம் பத்தாது, இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணவங்களுக்கு ஸ்வீட் மட்டும் பத்தாது, அவங்களுக்கு மாலை மரியாதை செய்யணும் அப்படின்னு நம்ம ப்ரௌன் மணி ஆசைப்படுறாரு. அந்த சம்பவம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆடு போய் கசாப் கடைக்காரங்கிட்ட தலையை தானே கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் அது. ஸோ அவர் சொல்கிறாரு, இருங்க நான் மாலை மரியாதைலாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலை 2 மாலையை எடுத்துகிட்டு வராரு. ப்ளஸ் இந்த மேலதாளம்லாம் இருந்தது இல்லையா, அவங்களாம் எடுத்து வச்சு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ப்ரௌன் மணி, இருங்க ஒரு முக்கியமான ஒருத்தருக்கு மாலை மரியாதை செய்யணும், வாங்க வாசிக்கிறலாம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ப்ரௌன் மணி போகிறார். அண்ட் அங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முத்து மீனா உட்காந்துருக்காங்க. முத்து கேட்டுட்டு இருக்காரு, இப்போ என்ன கை வலிக்குதா, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தா ஒரே சத்தம் கேட்குது, நாதஸ்வரம் வாசிக்கிறாங்க, கெட்டிமா இந்த சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு. என்னது நடக்குது அப்படின்னு இவர் திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா நம்ம ப்ரௌன் மணி கையில் மாலையோட நம்ம முத்து மீனாவை நோக்கி வந்துகிட்டு இருக்கிறாரு. ஸோ நம்மளோட பரசு அங்கிள் வந்துட்டு, முத்து மீனா இவர் தான்ப்பா மாப்பிள்ளையோட மாமா, தாய் மாமா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறாரு. அப்படியே ஷாக்கு, 2 பேருக்குமே செம்ம ஷாக்கு. அப்படியே முழிக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம ப்ரௌன் மணி, ஐயோ முத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. ஸோ இவங்களுக்கும் ஷாக்கு, என்னையா மலேசியா மாமான்னு சொல்லிட்டு எத்தனை நாள் வந்து ஓவர் ஆக்டிங் விட்டுட்டு இருந்த, நீ யாரையா இங்கே சுற்றிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்களும் பார்க்குறாரு. ஸோ பரசு அங்கிள் எல்லாத்தையும் சொல்கிறாரு, பா இவர் தான்ப்பா மாப்பிள்ளையோட மாமா, 20 வருஷமாக கடை வச்சிருக்காரு. ப்ரௌன் மணி, ஒரு பேர் என்னது ப்ரௌன் மணி, இவர் கறிக்கடை வச்சிருக்காரு, 20 வருஷமாக வச்சிருக்காரு, எல்லா வேலையும் சரியுதுப்பா, எல்லா வேலையும் சூப்பராக பண்ணுறாருப்பா, இந்த மனுஷன் வேலைக்காக வெளியூர் கூட போக மாட்டாரோ, அப்படி இந்த ஊர்லேயே இருப்பார், சென்னையை தாண்டினது கிடையாது, அவ்வளோ நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா அங்கிள், ரொம்ப நல்ல மனுஷனா, சரிங்க அங்கிள் அப்படின் போது நம்ம பரசு அங்கிள் சொல்கிறார், இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்கள் எப்படி காரணமோ அதே மாதிரி இவங்களும் ரொம்ப காரணம்ப்பா. ஆனால் இவர் பாருங்க உங்களுக்கு மாலை மரியாதை செய்யணும்னு வந்திருக்காரு, ஏன்னா நீங்கள் பண்ணதெல்லாம் சொன்ன உங்களுக்கு மாலை மரியாதை செய்யறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் 2 மாலை இருக்குல்ல, அதை பார்க்கும்போது நம்ம முத்து இருந்துட்டு, இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறீங்க, இவர் போய் எங்களுக்கு மாலை மரியாதை செய்யலாமா, வேண்டாம் நாங்கள் தான் இவருக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 மாலையும் அவரோட கழுத்திலே போட்டுட்டு, இவரை இங்கே வச்சு நாங்கள் அழகு பார்த்தா பத்தாது, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும், அதனால் அலேக்கா மாமாவை தூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாமாவை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குடா செல்லத்துன்ற மாதிரி ப்ரௌன் மணியை தூக்கியாச்சு. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அங்கே வீட்டில் காட்டுறாங்க. ஸோ விஜயா அண்ட் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜயாவுக்கு எப்போது போல் குறை சொல்லியே பழக்கமாயிடுச்சு இல்லையா, நம்ம அண்ணாமலை சொல்கிறாரு, நல்லபடியாக பரசு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம் அப்படின் போது, ஆமாம் ஆனாலும் பையன் ஃபேமிலியெல்லாம் பார்த்தா ரொம்ப பணக்கார ஃபேமிலி மாதிரி ஒன்றும் தெரியல அப்படின் போது, என்னவா இருந்தால் என்ன, பையன் நல்ல பையனாக இருக்கான் பார்த்தாதா அப்படின் போது, அது இல்லைங்க, இப்போ நம்ம ஸ்ருதி ஃபேமிலி எடுத்துக்கோங்க, அவங்க பெரிய பணக்காரங்க, அது நமக்கு ஒரு பெரிய கௌரவம். நம்மளோட ரோஹிணி மலேசியாவில் பெரிய பணக்கார குடும்பத்து பொண்ணு, அவளை வந்து நான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு கௌரவம், எவ்வளோ பெரிய பணக்கார பொண்ணுங்களாம் நம்ம வீட்டில் இருக்காங்கன்னு நமக்கு தான் அது பெருமை. நீங்கள் தான் ஒரு சாதாரண பூக்கறியை கூட்டிகிட்டு வந்தீங்க, ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்த மருமக எவ்வளோ பணம் பார்த்தீங்களா, என்ன இப்போ அவங்க அப்பா இறந்ததுனால சொத்து கொஞ்சம் அப்படி இப்படி பிரச்சனையாக இருக்குது, ஆனால் எல்லா சொத்தும் என் மருமகளுக்கு தானே வரும், நீங்கள் தான் பூக்கறியை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின் போது நம்ம முத்து இவர் சொல்கிறார், அண்ணாமலை இங்கே பாரு விஜயா, எனக்கு நான் அவளை கூட்டிகிட்டு வந்ததில் நம்ம மீனாவை கூட்டிகிட்டு வந்து நான் ரொம்ப பெருமையாக யோசிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பொறுப்பான பொண்ணு, ஒருத்தங்களோட குணம் தான் முக்கியமே தவிர அவங்கக்கிட்ட இருக்க பணத்தை வச்சுலாம் எடை போடக்கூடாது, இதுதான் கௌரவம் நீ வேணால் நினைக்கலாம், எனக்கு அப்படி கிடையாது, நான் மீனாவை ரொம்ப சந்தோஷமாக தான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின் போது, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் பூக்கறியை கூட்டிகிட்டு வந்தோம் நீங்கள் ஒத்துக்குவீங்களா, அவள் வந்து இவளோட ரோஹிணியோட கால் தூசுக்கு வர முடியுமா மீனா, அவெல்லாம் எவ்வளோ சொத்து வச்சுருக்கா, எப்படிப்பட்ட ஃபேமிலி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டாரு நம்ம ஹீரோ முத்து. ஸோ முத்து வந்தவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவர்
வந்துட்டு அண்ணாமலை கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ அண்ணாமலை சொல்றாரு, என்னப்பா கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எல்லாம் அப்படின் போது, முடிஞ்சிருச்சுப்பா, அவங்களாம் வந்துட்டு ஏதோ சடங்குன்னு சொல்லி வீட்டில் சடங்கு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்கன்னு போது, என்னப்பா எல்லா சடங்கையும் நீ முடிச்சுட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம இவர் கேட்குறாரு அண்ணாமலை. அப்போ நம்ம முத்து சொல்றாரு, அங்கே சடங்கு நடக்கிறது இருக்கட்டும்ப்பா, இன்னைக்கு நம்ம வீட்டில் இப்போ ஒரு சடங்கு நடக்கணுமே, அதுக்காக தானப்பா நாங்கள் வந்தோம் அப்படின் போது, என்னடா சொல்றேன்றாங்க. இருங்க இருங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரோஹிணி, மனோஜ் இவங்களெல்லாம் கூப்பிடுறாரு முத்து. அதுக்கப்புறம் ரவி, ஸ்ருதி அவங்க அங்கே போயிட்டாங்க. ஸோ இவங்களெல்லாம் கூப்பிட்டு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு இங்கே வீட்டில் எவ்வளோ பெரிய சம்பவம் நடக்க போகுது, நீங்கள் என்ன அங்கே இருக்கிறீங்க, பார்லரமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின் போது, இப்போ வீட்டில் ஒரு பெரிய சடங்கு நடக்க போகுது, அதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் வரணும், அவர் இல்லாமல் இங்கே சடங்கு நடக்க முடியாது, மாமாவை கூப்பிடுங்க அப்படின்றாரு. பார்த்தா மாமா அதே மாலையோட, நம்ம ப்ரௌன் மணி கழுத்தில் 2 மாலையோட உள்ளே என்டர் ஆகுறாரு. இதை பார்த்ததுமே ரோஹிணிக்கு ஷாக்கு. ஐயோ என்ன இந்த ஆள் இங்கே நிற்கிறான் அப்படின்ட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. மற்றவங்க அது நம்ம மனோஜ் அண்ட் விஜயெல்லாம் அப்படியே குதிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. மலேசியா மாமா வந்துட்டாரு, நமக்கு ஏதோ பணம் கொடுக்க தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடி, வாங்க சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு இவங்களும், அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள், நாங்கள் வந்து ரோஹிணி கிட்ட காசு கேட்டுட்டு இருந்தோம், அந்த ஒரு கடன் இருக்கு, அந்த காசு சொல்லிட்டு இருந்தோம், அதுக்கு தான் கொடுக்க வந்தீங்களா அங்கிள், எப்போ அங்கிள் நீங்கள் மலேசியாவிலேருந்து வந்தீங்க அப்படின்னு பயங்கர ஹாப்பியாக அவரை வரவேற்று வெல்கம் பண்ணி உட்கார வச்சுட்டு இருக்காங்க. அவரா ஆடு திருடின கள்ள மாதிரி அப்படியே முழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப இவங்க கேட்குறாங்க, டே எப்படிரா நீ எங்கடா இவரை பார்த்த அப்படின் போது, நாங்கள் ஒரு இடத்துல பார்த்தோம், அதனால அப்படியே கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின் போது, நம்ம ரோஹிணி நினைக்கிறாங்க, ஓ வழியில எங்கேயோ வச்சு பார்த்துருக்கான், அதனால கூட்டிட்டு வந்துட்டான், சரி ஏதாவது ஒன்று சமாளிப்போம் அப்படின்ட்டு. அங்கிள் நீங்க எப்போ அங்கிள் இங்கே வந்தீங்க, ஏதாவது வேலையா வந்தீங்களா அங்கிள், உங்களை முத்து பிடிச்சி ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டார் அங்கிள், என்ன முத்து அவருக்கு எப்போதுமே இப்படிதான் அங்கிள், அவருக்கு எந்த இடத்துல எதை பண்ணணும் எப்படி பேசணும் எதுவுமே தெரியாது அங்கிள் அப்படின் போது, நம்ம மீனா கோவம் வருது. இங்கே பாருங்க ரோஹிணி, அவங்களுக்கு எல்லாத்தையும் எந்த இடத்துல எப்படி பண்ணணும் அவங்களுக்கு தெரியும் அப்படின் போது, அங்கிள் எதுக்கு நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம முத்து சொல்கிறாரு, இந்த அங்கிள் அப்படி இந்த பார்லர் அம்மா கூப்பிட்டுட்டு இருக்கேன், அங்கிள்னா மாமா தானே, மாமானா இவங்க இந்த அங்கிள் இருக்கார் இல்லையா, இவர் ரோஹிணிக்கு மட்டும் மாமா இல்லை, உண்மையான மாமா யார் அப்படின்னா நம்ம பரசு அங்கிள் பரசு அங்கிள் பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்காலே ஒரு மாப்பிள்ளை, அவருக்கு தாய் மாமா அப்படின் போது, அப்போ நம்ம அண்ணாமலை கேட்குறாரு, ஓ அப்போ பரசுவோட மருமகனும் நம்ம ரோஹிணியும் சொந்தக்காரங்களா, ஏன்னா 2 பேருக்கு ஒரே தாய் மாமன் போது சொந்தக்காரங்களா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா இப்படி அப்பாவியா நீ இருக்கிறனால தானப்பா நம்மளை இப்படி எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றாரு. என்னடா சொல்ல வர எங்களுக்கு எதுவுமே புரியலடா அப்படின்றாங்க. விஜயாலும் எரிச்சலா இருக்கு, இவன் என்னங்க குடிச்சிட்டு வந்து ஏதாவது உளறிக்கிட்டு இருக்கானா, அவர் எப்படிப்பட்ட மனுஷன், மலேசியாவில் இருக்கிறாரு, அவருக்கும் இவனுங்களுக்கும் பரசு ஃபேமிலி ஒரு சின்ன ஃபேமிலி, அவங்க ஃபேமிலிக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் எப்படி லிங்க் ஆகும், அவர் எவ்வளோ பெரிய ஆள், அவரை கூப்பிட்டு வந்து ஏதோ அசிங்கப்படுத்துறாங்களா அப்படின்றாங்க. ரோஹிணி இருந்துட்டு, அங்கிள் எங்கள் அங்கிளை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காக இவன் பேசிக்கிட்டு இருக்கான், அது எப்படி நாங்கள் 2 பேரும் ரிலேட்டிவ்ஸாக இருக்க முடியும், அதெல்லாம் இல்லை, இவன் ஏதோ சும்மா உளறிக்கிட்டு இருக்கான், குடிச்சிட்டு உளறிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி விஜயா சொல்லும்போது நம்ம மெயினாக கோவம் வருது. அவங்க எதையும் குடிச்சிட்டு உளரல, அவங்க கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றாங்க. பட் அங்கிள் கல்ல மாதிரி முழிச்சுக்கிட்டே இருக்காரு, அவரை கேட்கறத விட்டுட்டு இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, நம்ம மனோஜ்லாம் இருந்துட்டு, அவங்கெல்லாம் ஒரே ஃபேமிலியெல்லாம் இருக்க முடியாதா, அங்கிள் எவ்வளோ பெரிய ஃபேமிலி தெரியுமா, சும்மா அவரை இன்சல்ட் பண்ணாதடா அப்படின் போது, டே முட்டாள் நீ இப்படி இருக்கிறனால தாண்டா உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, இவர் மலேசியாவுக்கு போயிருக்கேன்னு சொன்னார் இல்லையா, இவர் சென்னையவே தாண்டினதில்லை, இவர் பக்கா சென்னைக்காரரு, 20 வருஷமாக கறிக்கடை வச்சிருக்கிறார் அப்படின் போது நம்ம விஜயோ, ஆமாம் பரசு அப்படிதான் சொன்னார், அவங்க மாமா வந்து கறிக்கடை வச்சிருக்காருன்னு, கறிக்கடைக்காரரை போய் இவர் கூட சம்மந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கான், இவன் வேணும்னே இன்சல்ட் பண்ணுறாங்க சம்மந்தியா அப்படின் போது, அட இருங்க நீங்கள் எல்லாரும் நம்புற மாதிரி இவர் உண்மையாகவே இவர் மலேசியாவிலேருந்து வரலை அப்படின் போது நம்ம மனோஜ் விட மாட்டுறாரு. டே இல்லைடா நீ ஏதோ தப்பாக பேசிகிட்டு இருக்க, நீ ஏதோ உளறிட்டு இருக்க, நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின் போது, டே லூஸு நீ இப்படி லூஸு மாதிரி இருக்கனால தான் உன்னை அவங்க இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இருக்காங்க, அவர் கறிக்கடை வச்சிருக்காரு, அந்த இவர் சொன்னார்லே பரசு சொன்னார்லே ஒரு கறிக்கடைக்காரர், அது இவர் தான் அப்படின்றாங்க. அப்போ நம்ம மீனவும் சொல்கிறாங்க, இவர் தான் அன்றைக்கி நம்ம சிக்கன் வாங்கினது நான் இவர்கிட்ட தான் வாங்கியிருக்கேன்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது அப்படின்றாங்க. ஸோ இவ்வளோ நாளாக நம்மளை எல்லாரையும் வந்து இவங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. ஸோ ரோகிணி ஷாக் ஆகுறாங்க, ஐயோ பரசோட ரிலேட்டிவாக இவர் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த எபிசோட் உண்மையாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். நமக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் பயமாக இருக்குடே, இது ஏதாவது கனவுன்னு சொல்லி ஏமாத்திடாதீங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அது உண்மையாக இருந்தால் வேற லெவல் சம்பவமாக இருக்கும். ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோடில் அது உண்மையாக பொய்யா வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதுமா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.